மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்பது சம்பந்தமாகத்தான் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த 2 மாத கால பகுதிகளுக்குள்ளும் நிறைய சம்பவங்கள் நடந்தேறி முடிந்துவிட்டன. இனிவரும் நாட்களில் இது சார்ந்து என்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன, சர்வதேச பின்புலத்தில் என்ன மாதிரியான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்தோடு நேரடியாக முஸ்லிம் சமூகத்தினர் தொடர்புபட்டிருக்கின்றார்கள் என்ற அடையாளம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிய பலரே இந்த பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய இந்த செயற்பாடு அதே நேரம் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய நிலைகள் என்ன மாதிரி இருக்கின்றன என்பது சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாங்கள் இன்றைய அதிதியோடு ஒரு முக்கியமான தலைப்பில் பேசியிருந்தோம். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த சர்வதேச பின்புலம், சர்வதேச நடவடிக்கைகள் எப்படி இருந்தன என்பது சம்பந்தமாக விரிவாக பேசியிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் சமகால நிகழ்வுகளை எப்படி அவருடைய பார்வையில் அவதானத்தில் இருக்கின்றது என்பது சம்பந்தமாகத்தான் பேச தயாராக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் சர்வதேச ரீதியில் ஊடகத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவராகவும் அதே நேரம் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் பன்னூல் ஆசிரியராகவும் இருக்கின்ற, குறிப்பாக ஆங்கில எழுத்துத்துறையில் நீண்ட அனுபவம், சர்வதேச அரசியல் சம்பந்தமாகவும் உள்ளூர் அரசியல் சம்பந்தமாகவும் பல நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்ட பன்னூல் ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான லத்தீப் ஃபாரூக் அவர்களை நாங்கள் மீண்டும் மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு அன்று இடம்பெற்ற தாக்குதல் முடிவடைந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையை, இப்பொழுது இருக்கின்ற இந்த இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்த பின்னர் யாருக்கும் விளங்கவில்லை இது என்ன, ஏன் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள். தற்கொலை என்பதை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அதனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த முஸ்லீம்கள் தற்கொலையில் ஈடுபட்டார்கள். அதே நேரம் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் எந்த விதமான விருப்போர் பிரச்சனைகளும் இருக்கல. அந்த நிலையில் ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் போய் அவர்களை சர்ச்சில் கொள்ள வேணும், மற்ற இந்த ஹோட்டலில் பம்ஸ் கொள்ள வேணும், இதெல்லாம் பார்த்துட்டு போனால் ஒருத்தரும் குழப்பம் இல்லாமல். ஆனால் அது இது 2 விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ 2 மாதம் ஒரு 10-15 நாள் 2 மாதம். இதுக்கு பின்னால் ஏப்ரல் 21 பின்னால் நடந்த சம்பவம் எல்லாம் பார்த்தா இது திட்டமிட்டு முஸ்லீம் சமுதாயத்தை பூண்டோடு இல்லாமக்கிறதுக்கு செய்த சதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏண்டா அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், தற்கொலை செய்தார்கள். அவர் தற்கொலை செய்தால் அதுவும் முஸ்லீம் சமுதாயத்தின் சம்பந்தம் இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்தே போய் உலமாக்களும் மற்ற அரசியல்வாதிகளும் பலரும் சொல்லியிருக்கிறாங்க, உத்தியோகத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது, இவங்களும் பயங்கரமான ஆட்கள், இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஒன்றும் செய்யலையே, இப்போ அது ஒன்றும் நடக்கலையே. ஆனால் அதுக்கு பின்ன அதை விட்டு போட்டு இது யார் செஞ்சது, ஏன் செஞ்சாங்க, ஏன் அரசாங்கம் இன்னமா இதுக்கு உடனடியாக தெரிஞ்சும் அது தடுக்காமல் இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி அறியாமல் முஸ்லிம்களுக்கு விரோதமாக பயங்கர பிரச்சாரத்தை தொடங்கி விட்டாங்க. மீடியா, முக்கியமாக சிங்கள மீடியா, தமிழ் மீடியாவில் எனக்கு அப்படி சொல்கிறது தெரியாது. சிங்கள மீடியாவில் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழ முடியாத ஒரு நிலையை உருவாக்குற சூழ்நிலையை தான் செஞ்சு கொண்டு போனாங்க. பொய்யும் புரட்டும் டிஸ்டோர்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சரித்திரத்திலேயே இந்த மாதிரி பொய் புரட்டு மீடியாவால் விற்பனையாகின காலம் இந்த 2 மாதம் தான். அது மாதிரி இல்லை. ஆனால் இப்போ பார்த்துட்டு போனால் அவர்கள் அந்த கொலைகாரர்களை பற்றி பேசாமல் முஸ்லீம் சமுதாயத்தை ஒரு பயங்கரவாத சமுதாயம், அவங்க பிற்போக்கான சமுதாயம், கொலையாளிகள் இன்னைக்கு கண்ட இடமெல்லாம் பிரச்சாரம் செஞ்சு அப்படியே நாங்கள் எல்லோருமே டெரரிஸ்டாக கண்மோன பாதி. இப்போ பார்த்துட்டு போனால் எங்கள் பஸ்ஸில் போக இயலாது, ட்ரெயினில் போக இயலாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறார் என்னென்னா, நான் தான் இங்கே இன்சார்ஜ், ரிமூவ் அந்த ஸ்காஃபை கழட்டி போட்டு வாங்கன்னு போகிற இடமெல்லாம். பௌத்த பிக்குமார் இந்த முஸ்லிம்களுக்கு விரோதமான அந்த பயங்கர சதியை இது தனி மனிதன் தான் செய்யலை. அதே இந்த அரசாங்கம் மட்டும் செய்யலை, அரசாங்கம் எதிர்கட்சியும் சேர்ந்து அந்த செஞ்சிருக்கேன். இதில் அரசாங்கம் எதிர்கட்சியும் ஒரு பக்கம், பௌத்த பிக்குகள் ஒரு பக்கம், சிங்கள இன்டெலெக்சுவல்ஸ்
புத்திஜீவிகள் ஒரு பக்கம், சிங்கள மீடியா ஒரு பக்கம், சிங்கள பிஸ்னஸ்மேன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அதே நேரம் இந்த 2 மாதத்தில் நடந்த இந்த அநியாயம், முஸ்லீம்களுக்கு செஞ்ச அநியாயம், நான் சொல்ல மாட்டேன் 2 மாதம் 20 நிமிஷத்தில் 1000 வருஷத்துக்கு மேலாக இந்த நாட்டில் மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்த முஸ்லீம் சமுதாயத்தில் 20 நிமிஷத்தில் இந்த நான் சொன்ன கூட்டம் இருக்குது அவங்களோட சதியால் கம்ப்ளீட்டாக துப்புரவாக இல்லாமக்கி போட்டாங்க 20 நிமிஷத்தில். நீங்கள் இப்பொழுது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள், அரசின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள், எதிரணியின் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றீர்கள், பௌத்த பிக்குகள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள், வியாபாரிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கின்றீர்கள். எப்படி அது சாத்தியப்படும்? ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற எல்லா துறை சார்ந்தவர்களும் முஸ்லீம்களை எதிர்க்கின்றார்கள் என்ற ஒரு கோணத்தில் உங்களுடைய கருத்து பதிவாகிறது. இதில் முக்கியமான பார்த்துக்கொள்ளணும் என்னென்னா, சிங்கள சமுதாயமும் சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதத்தோடே கட்டியெழுப்பப்பட்ட அரசியல் தான் சிங்கள அரசியல். 1956 52 டிஎஸ் சேனாக்கா அந்த குதிரையிலிருந்து விழுந்து அவர் மரணம் அடைந்த நேரம், அவருக்கு பிறகு SWRD பண்டாநாயக்காவை டெபுட்டி சேர்மனை போட்டிருந்தால் அவர் சிங்கள மாயம் பேசிக்க மாட்டார், ஒன்றும் பேசிக்க மாட்டார். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க சிங்களத்தை தான் இந்த நாட்டில் பார்த்து கொண்டு வந்தாங்க. சிங்கள ஒன்லி, சிங்கள லாங்குவேஜ் எல்லாம் சிங்களம். இந்த நாட்டுக்காக யாரும் சிந்திக்கல. நாங்கள் இலங்கை இந்த இலங்கையில் எல்லா மக்களும் இருக்கிறாங்க, தமிழ் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க, சிங்களா இருக்காங்க, பரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அதை பார்த்து யோசிக்கல. எங்களோட சிங்களம், எங்களோட பௌத்தம், இதை பற்றியே பேசிக்கொண்டு வந்தோம். இதே இடத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகம், சிங்கள சமூகத்துக்குள்ளே இருந்து வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு தான் முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் நாட்டை பற்றி யோசிக்கவில்லை, அவர்களுடைய இனம் சார்ந்த விடயங்களை மாத்திரம்தான் யோசித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சிங்கள சமூகத்துக்குள்ளே இருந்து வைக்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் நாட்டை பற்றி யோசிக்கவில்லையா? நாட்டை பற்றி தமிழ் மக்களோட உரிமைகள் பறிபோகிற நேரம் தமிழ் மக்கள் உரிமைகளை பற்றி பேசினாங்க. முஸ்லீம்கள் அவ்வளோ உரிமைகளை பற்றி பேசியதாக எனக்கு அவ்வளவும் தெரியல. முஸ்லீம் அரசியல் பேங்க்ரப்ட் அரசியல், வங்குரோத்தி அரசியல்னு சொல்ல முடியுமா. என்றைக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் வந்து சேர்ந்துச்சோ அன்றையிலிருந்து எங்களோட பிரச்சனை ஆரம்பிச்சு. முந்தைய நாங்கள் UNPOட சில பேர் போய்த்து கொண்டோம். அதனால் எங்களோட குறிக்கோள் கோரிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது அதை கவனித்து கொண்டு வந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டாங்க. நீங்கள் தமிழாக்கள், நாங்கள் முஸ்லிமாக்கள், சிங்களாக்கள். அப்போ முக்கியமாக சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்களின் வாக்கைத்தான் நம்ம நோக்கி கொண்டு வேலை திட்டத்தை செஞ்சு கொண்டு போனோம். அதுதான் அதன் விளைவு தான் இது. அதே நேரம் 3 சமுதாயமாக பிரிஞ்சு போச்சு. நாங்கள் நிச்சயமாக அதுதான் நடந்த பெரிய பயங்கரமாக. நாடு என்ற கருத்தியலை தாண்டி இனங்களும் சமூகங்களும் தனித்து இயங்க ஆரம்பித்தன. அவற்றுக்கு பின்னாலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான எதுக்களும் காரணங்களும் இடம்பெற்றன என்ற ஒரு கோணத்தில் தான் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருந்து பேசப்படுகின்ற விடயம். இந்த தாக்குதலுக்கு பின்னரான காலப்பகுதியில் முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட கோணங்களில் துன்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதனை அரசாங்கம் சரியான முறையில் கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதனை பற்றி நினைக்கின்றீர்கள்? குற்றச்சாட்டு இல்லை, உண்மையில் நடந்த விஷயம் என்னென்றா, இப்போ அந்த ஏப்ரல் 21 நடந்த விஷயத்துக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது ஜஹரான அவரை சேர்ந்த ஒரு கூட்டமும் அவர்கள் இந்த மாதிரி முஸ்லீம் சொல்லவுமே இல்லை. இந்த மாதிரி அவரோட ஒரு 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 குரூப் உண்டு, ட்ரெடிக்கல் ஒரு குரூப் உண்டு. அப்போ சமுதாயத்தால் என்ன செஞ்சிச்சு? உடனே இன்னைக்கு புர்காவை நிப்பாட்டினது, மதரசாவெல்லாம் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்தது, மற்ற இந்த MMD முஸ்லீம் டிவோர்ஸ் அண்ட் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் அவங்களோட அதுக்கு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணது, சரியாக காலேஜ் எஜுகேஷன் மினிஸ்டர் கொண்டு வர பார்க்குறது. இப்படி முஸ்லீம் சமுதாயத்தை தான் தாக்கி கொண்டு வராங்க. அதே நேரம் என்ன, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வியாபாரி கடைக்கு போவானும், முஸ்லீம் சாப்பிடுவானும், இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தை துப்புரவாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கம்பெனி 2000 3000 ஃப்ரீ மீல்ஸ், ஃப்ரீ சாப்பாடு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், மற்றது டின்னர், யாருண்டா இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் வர ஆட்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் நஞ்சை போடுறான், அதில் விஷத்தை போடுறான், அதில் இந்த இந்த பிள்ளைகள் பிறக்கிறத நிப்பாட்டு தரிசி, அது பல கருத்தாடி இதெல்லாம் பல கதையில் வந்து நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ யாருக்கு நஷ்டம்?
அங்கே வர மக்கள் ஏழைகள் தான் கஷ்டப்படுறாங்க. சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தான் நஷ்டம். இன்றைக்கும் கூட நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சிம்பிளாக சால்வ் பண்ண மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, மக்கள் மத்தியில் 3 சமுதாயத்திலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் 2009 அந்த எல்டிடி தோற்கடிக்கப்பட்ட பிறகு தமிழ் மக்களுக்கும் சிங்களாக்களும் முஸ்லீம் மக்கள் ஒரு நல்ல உணர்வு வளர தொடங்கிச்சு தான். அதை நாங்கள் வளர்க்க விடல. இந்த சம்பவத்தோடு எல்லாமே சிதறி போச்சு. அது மற்ற நான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த 30 வருஷத்தில் நாங்கள் பாடம் படிப்போம். பாடம் படிக்கலை. அதை முடிஞ்சு போட்டு முஸ்லீம்ஸ் மேலே கை வச்சாங்க. முஸ்லீம்ஸ் இந்த உலகத்திலேயே ஒரு அமைதியான ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னால் இலங்கை முஸ்லீம்கள் தான். இலங்கை முஸ்லீம்கள் இல்லாமல் இருந்திருந்தால், இலங்கை முஸ்லீம்கள் தியாகம் செய்யாமல் இருந்தால் இந்த நாடு பிரிந்து எவ்வளோ காலமாக இருக்கும். நேவி சீஃப் விஜய குணரட்னியோ ஒரு நாள் அந்த யுத்தம் முடிந்து பிறகு ஒரு கேபினட் ப்ரீஃப் பண்ணுறேன் சொன்னார், இந்த நாடு தனி நாடாக இன்றைக்கு இருக்குது என்னென்னா ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா முஸ்லீம்கள் செய்த தியாகம். முஸ்லீம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. யாழ்ப்பாணத்தில் விரட்டப்பட்டாங்க, கிழக்கு மாநிலத்தில் அடிக்கடி கொலை செய்யப்பட்டாங்க. எத்தனை கொலை 1 2 3 இப்படி அவ்வளோ அநியாயம் செஞ்சும் இந்த நாடு பிரிபட வேணும்னு நாங்கள் சொல்லலை. இந்த நாடு ஒன்றாக இருக்கணும் நாங்கள் போராடினோம். இந்த துன்பம் எல்லாம் நாங்கள் அடைந்த என்னத்துக்கு தெரியுமா? இந்த நாட்டை பிரிக்க நாங்கள் ஒட்டு சேராதனால. அப்போ ஏன் சிங்கள மக்களுக்கு மறந்து போச்சு? சிங்கள மக்களுக்கு தெரியா போச்சா? நாங்கள் எல்லாத்தையும் அதே நேரம் எங்களால் சிங்கள மக்கள் என்ன பிரச்சனை? ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னேனே, அரசியல்வாதிகள் சேர்ந்து பிக்குவலும் இந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வரணும். பிக்குவல் ஒரு 2 3 4 பேர் இவர் தான். இவர் யாருன்னு ஞானசாரம் யாருன்னு தெரியுமில்ல இருக்கும். அப்புறம் வெளியே போடும். இந்த மாதிரி கஷ்டமான இந்த பயங்கரமான டைமில் அவரே வெளியே கொண்டு போடுவாங்க. நேற்று ராத்திரி நான் பார்த்து கொண்டு நியூஸ், அந்த நியூஸில் ஒரு 8-9 வருஷத்துக்கு முந்தைய ஒரு முஸ்லீம் பொம்புள்ளைன்னு சிங்களால் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அந்த சிங்களால் இந்த மாதிரி அதனால் முஸ்லீம் ஆட்கள்லாம் போயிட்டு கரைச்சப்படுத்தி அடிக்கப்படுத்தி பெரிய கரைச்சல்லாம் நடந்திருக்கு. அது பழைய கதை அட்டுழுக்காமல் 7-8 வருஷம். அதே நேற்று ராத்திரி கொண்டு போடும். அதை மீடியா கொண்டு வந்து மீடியா கொண்டு வச்சு யார் காமிக்கிறது? ஞானசாரதேரன். இப்போ இதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வளர்த்து சமுதாயத்தை பிரித்து நாட்டை நாசமாக்குற ஒரு 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 பௌத்த பிக்கோ ஏன் சிறையிலேருந்து வெளியே கொண்டு வரோம்? யார் கொண்டு வந்தார்? ஜனாதிபதி தான் கொண்டு வந்தார். அப்போ அவர் நல்லவக்கா செஞ்சார். நாட்டில் எல்லா 3 மதம் 3 சமுதாயம் ஒன்றாக வாழணும். அப்போ அதுக்கு தடையாரிக்கிற ஒரு மனுஷனை வெளியே போடணும். ஒரு ஒற்றுமை தான். இப்போ பாருங்க, எமர்ஜென்சி லோ இருக்குது, அவசர கால சட்டம். இந்த அவசர சட்டத்தில் இந்த கூட்டம் கூடுவது இதெல்லாத்தையும் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க தக்கன இந்த மாதிரி அவருக்கு பாரம் கொடுக்குற மாதிரி வெனரபிள் அத்துராலிய தீவிரவுக்கு அந்த மாளிகாவில் போயிட்டு அங்கே இந்த மாதிரி இந்த சத்தியாகிரகம் செய்வது அது மாதிரி என்ன நான் சாவு மட்டும் சத்தியாகிரகம் அதை கவர்மெண்ட் டீல் பண்ணியிருக்கோம் உடனடியாக. அப்போ அதில் முஸ்லீம் சமுதாயத்தையும் சிங்கள சமுதாயத்தையும் பயங்கரமான விலையை கொண்டு வர பார்த்தது. இந்த போனமா அப்போ அந்த 4வது நாள், அது 3rd டே ஆகுது, 3rd of last month, 4வது நாள் கண்டியில் போயிட்டு இப்போ கண்டியில் டெலிஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா நோன்பு திறக்கிற நேரம் அவங்க எல்லாம் நடுங்க கொண்டிருந்தாங்க. அக்கூரனே ஒரு ஆள் சொல்கிறாரு, எங்களுக்கு அங்கே போடுற ரட்டிங்க ஃபயர் கிராக்கர்ஸ் இங்கே சத்தம் கேட்குது. இப்போ என்னடா எல்லாரும் கண்டியில் டெலிஃபோன் பண்ணி கேட்டால் கண்டியில் எல்லாரும் வீடை மூடி கொண்டு நோன்பு திறக்கிற எப்படி பாய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மடவளைக்கு நான் ரிலேஷன்ஷிப் ஃபோன் பண்ணேன். அங்கெல்லாம் இந்த மாதிரி 4-5 ஃபேமிலி ஒரு வீட்டில் வந்துருக்கு. இந்த மாதிரி ஏன் இந்த கரைச்சல் உண்டாக்கும்? இது அரசாங்கமே இது நிப்பாட்டி உண்மையில் அரசாங்கம் சின்ஸ் இந்த 3 சமுதாயமும் ஒன்றாக இருக்கணும், நாடு ஒன்று சேர்ந்து முன்னேறணுன்ற குறிக்கோள் அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கம் அது இருந்தால் இந்த மாதிரி இடங்கள் தெரிய மாட்டாங்க. நிச்சயமாக அரசியல்வாதிகள் பிள்ளைகள் தான் இன்று நாடு இந்த அளவுக்கு சின்னாபின்னமாகுவதற்கான காரணம் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இந்த 21ஆம் தேதி தாக்குதலுக்கு பின்னரான காலப்பகுதியில் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சினைகள், அதற்கு பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் அதற்கு பின்னால் இருக்கின்ற நுண் அரசியல் சம்பந்தமாகவும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கதைத்துக் கொண்டிருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீஃப் ஃபாரூக் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்னும் பல விடயங்களை பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு தினம் ஏப்ரல் 21 இடம்பெற்ற அந்த தாக்குதலை தொடர்ந்து பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றன. இந்த விவகாரங்கள் சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த நிகழ்வுகளுக்கு பின்னரான காலப்பகுதி அரசு சார்ந்த விடயங்கள் சிலவற்றை முன்னெடுத்திருந்தார்கள். அதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஒரு நியாயமான செயற்பாடுகளை முன்னெடுத்த ஒருவராகத்தான் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். கர்னல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் அல்லது கிறிஸ்தவ முஸ்லிம் சமூகத்துக்கு இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஒரு சரியான தலைமைத்துவத்தை வழங்கியவர் என்ற முழு இலங்கை நாட்டினாலும் போற்றப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அவருடைய ஒரு முக்கியமான கருத்தின் பின்புலம் இருந்தது. நாங்கள் அந்த காலப்பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் சர்வதேச தாக்கங்கள் இருந்தன என்பதை அவர் தெளிவாக பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் ஒரு சர்வதேச அரசியல் சம்பந்தமாக ஒரு நீண்ட அறிவு இருக்கின்ற அல்லது நீண்ட பார்வை இருக்கின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை நீங்கள் எதனோடு பொருத்தி பார்க்கின்றீர்கள்? அது எந்த சர்வதேச நாட்டை அங்கே அவர் குறிப்பிட வந்திருக்கின்றார்? அவர் சர்வதேச அவர் ஒன்று நாங்கள் பாராட்ட வேண்டும் என்னென்றா, இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் இந்த பொம் பண்ணி அவ்வளோ பேரை கொலை செஞ்ச உடனே இந்த சதிகாரர்கள் எதிர்பார்த்தார்கள், இந்த சதியை ப்ரிப்பேர் பண்ணாக எதிர்பார்த்தார்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து முஸ்லீம்ஸை அடிப்பாங்க, அப்போ முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸை முஸ்லீம் தூண்டிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த முஸ்லீம்களுக்கு விரோதமான கேம்பெயினை கொண்டு போக முடியும். அதனால் ஆனால் அது நல்ல நேரத்துக்கு கார்டினல் மெல்கம் ரஞ்சித் என்னென்றா உடனே சொன்னார், இது இந்த நாட்டு மக்கள் அவங்கள பாவிச்சு வெளியே சக்தியை செய்து. அவர் திருப்பி சொல்லி கொண்டு வர்றார் என்னென்றா, இப்போ பாருங்கள் முழு உலகத்திலேயும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன் வாயத்திலிருந்து அமெரிக்கான்னு சொல்கிறாரு. இந்த பாருங்கள் முழு உலகத்திலும் உள்ள கடலில் எல்லா கடல்லையும் அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் யுத்த கப்பல் நின்று கொண்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு அங்கே போகிறது, இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கு ஆம்ஸை கொடுத்து சண்டை துண்டுக்கி விடுறது. இப்போ பாருங்கள் இந்த இலங்கையிலும் இப்போ நாங்கள் முந்தைய லாஸ்ட் டைம் பேசினார்கள் கதைச்சோம் நாங்கள். இப்போ என்ன நடக்கும்? இப்போ போன சண்டே டைம்ஸில் கிளியராக சொல்கிறாங்க. என்ன லீட் ஸ்டோரி என்ன சண்டே டைம்ஸில் அமெரிக்கன்ஸ் எப்படி சரி இந்த நாட்டில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியோ எப்படி சரி அவங்களோட கால் நல்ல சக்தியோட இங்கே உள்ளாயிரும், நினச்சதை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அவர் கார்டினல் அன்றையிலேருந்தே சொல்லிட்டு வர்றார். இப்போ தான் நாங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா இதில் வெளிநாட்டு சக்தி இது. அதே நேரம் நான் இப்போ ஒரு 6-7 வருஷமாக சொல்லிட்டு வரேன், இந்த நாட்டுக்கு இஸ்ரேல் வந்து சேர்ந்தது ஆபத்து. அது எங்களை முஸ்லீம் மக்கள் தலையில் படலை. அரசியல்வாதிகள் பார்த்து எங்களை தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க, ஆனால் வெளியே பேசுவாங்க பாயம். ஏன்னா அவர் சீட் போய் திருவோம். உல மக்களுக்கு அவ்வளோ இந்த கொத்துபாவலை விளக்கப்படுத்துவோமோ அல்லது மற்ற இதை பற்றி வெளியே பேசுவோம் அந்த அளவுக்கு அந்த அவன் முன்னேற்றமாக விஷயம் தெரியாது. ஆனால் நான் 8 வருஷமாக அதே நேரம் போன அக்டோபரில் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த ஆர்டிக்கல் கலம்பு டெலிகிராஃப் லண்டனில் வந்துச்சேன். அதில் நான் குறிப்பாக சொன்னேன், இப்போது உருவாகி வர ஆபத்து எந்த நிலையில் வரும்னு சொல்லிடாது, ஆனால் பயங்கரமான ஒரு ஆபத்து இலங்கை முஸ்லீம்ஸை நோக்கி வந்து கொண்டு இருக்குது என்று. ஆனால் யாருமே அதை கணக்கெடுக்கலை. இன்றைக்கு பாடுறாங்க. போன அக்டோபர் அந்த ஆர்டிக்கல் நான் பப்ளிஷ் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இன்றைக்காவது நாங்கள் அந்த முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இது என்ன எங்களுக்கு நடந்துச்சு, எங்களோட சமுதாயம் அப்படியே இல்லாமல் போச்சு, மினிமம் கூட பொருளாதாரம் தூளாக்கி போச்சு. எங்கே போனாலும் இப்போ நான் சந்தேகம் கொலைகாரனு அவங்க பாருங்கள், அது ஒரு அந்த மாதிரி கொலைகாரனு நான் கொள்ளைக்காரனு பயங்கரமாக இப்படி தான் ஆம்பளையும் பொம்பளையும். அதே மீடியாவும் அந்த பிரச்சாரத்தை தொண்டே போகுது. இவ்வளோ நாள் 40, 60, 70 நாள் ஆகுது. இவ்வளோ காலமாக முஸ்லீம் சமுதாயம் உறந்து சேர்ந்து இன்டெலெக்சுவல்ஸோ பொலிட்டிஷியன்ஸோ மற்ற உலமாக்கள் ஆயிரும். எனக்கு அவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்களை செய்யலும் திறமை எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க சேர்ந்து ஒரு சிவில் சொசைட்டியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலையே. நிச்சயமாக என்னுடைய அவதானத்துக்கு உட்பட்ட வகையில் சிவில் சமூகம் முஸ்லீம் புத்திஜீவிகள் நிறைய பேர் ஒன்று கூடி நோன்பு காலப்பகுதியிலும் சரி இதற்கு பின்னரான காலப்பகுதியில் கொழும்பில் கண்டியில் என நிறைய ஒன்று கூடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றுக்குள் இருந்தால் நாங்கள் கம்ப்ளீட்டாக
என்ன செஞ்சோம்? இப்போ மீடியா சவால் நடந்து கொண்டே இருக்குது. நான் சொன்னேன், நேற்று ராத்திரியே ஞான சார் அந்த முஸ்லீம் பொம்பளையை கொண்டு வந்து வச்சு பேச விட்டார். பாருங்கள், எங்களுக்கு இவ்வளோ செஞ்ச ராணியார் நான் ஒரு முஸ்லீம்களால் முடிக்குவேன். இது என்ன நடக்கு? திட்டமிட்டு முஸ்லீம்களாக்குள்ள மக்களை மனதை எங்களுக்கு விரோதமாக பொசிஷன் பண்ணுறது, நச்சு விட்டுரு. அப்போ இதெல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? எத்தனை முஸ்லீம் மீடியாக்கள் வந்து கவுண்டர் பண்ணாங்க பயம் இல்லாமல். பொய்ன்னு சொல்லி ஏன் பயமாக இருக்குது? உண்மை எங்களுக்கு செய்கிற அநியாயத்தை யார் சொன்னாலும் செய்யறது தான். எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிற அநியாயம். இப்போ பாருங்கள், தயாசிரி ஜெயசேகர் அவர் SLP செக்ரட்டரி. அவர் தான் இந்த மாதிரி அங்கே மினிமங்களில் அடிக்கிற நேரம் போலீஸில் எல்லாரும் பிடிச்சி அடைச்சாங்க. குருநேகள் இவர் போய் தென்னா எடுத்துகிட்டு வர அவரை வேனில் போட்டு. அப்போ இது என்ன எங்கள் நியாயம் இருக்குது? இதெல்லாம் எழுதி பேசணுமா? எங்களுக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்த அரசாங்கம் ராஜபக்ச காலத்தில் தொடங்கி இந்த அரசாங்கம் செஞ்ச அநியாயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோமா? இந்த 70 நாளில் நடந்து கொண்டிருக்க அநியாயங்களை பற்றி முழு நாட்டிலையும் பாய்ந்து கொண்டிருக்காங்க முஸ்லீம். ஏன் நாங்கள் பயப்படுவோம்? நாங்கள் இந்த மாதிரி சும்மா டெம்பரே வந்து குந்தி நாட்கள் இல்லையே. எங்களுக்கு 1100 வருஷத்துக்கு மேல் இந்த நாட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இந்த விஜயபாகுன்ற ஒரு ராஜா இந்த தமிழர்களை வெளியாக்கினதுக்கு பிறகு அவர் ஒரு முடிசூடணும். அந்த முடிசூட்டு வைபவத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சாரு தெரியுமா? முஸ்லிமாக இந்தியாவுக்கு போயிட்டு 3 பிராமின் புத்திஸ்டை கொண்டு வந்து இந்த சம்பிரதாயம் வச்சு தேவனம்பை திஸ்ஸ எந்த மாதிரி இந்த முடிசூடப்பட்டாரோ அதே மாதிரி இங்கே செய்யுங்க. அது முஸ்லீம் செஞ்சது. முதலாவது இந்த கோல்டு சீல் அதைத்தான் அந்த ஒரு முஸ்லீமான மெயின் ஆர்கனைஸ் பண்ணார். அவர் கொடுத்தார் விஜயபாவுக்கு. அப்போ அவருக்கு என்னாண்டு இதுதான் கோல்டு சீல், அதுக்கப்புறம் தான் சிறுவன் கோல்டு சீல் வந்துச்சு. எங்களோட கண்ட்ரிபியூஷன் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி அவ்வளோ சின்ன கம்யூனிட்டி இல்லை. எங்களோட கம்யூனிட்டி இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு கஷ்டமான காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம்கள் சிங்கள ராஜாக்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி 4000 முஸ்லீம்ஸை போர்ச்சுகீஸ் கொலை செஞ்சாங்க. எங்கே மாத்திரையில் முஸ்லீம் மக்கள் தெரியுமா? தெரியாது. ஏன்னா முஸ்லீம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்கு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குதா கொழம்புல? வெளியே இருந்தெல்லாம் வராங்க முஸ்லீம்கள் நிலையில்னா என்ன ப்ராப்ளம் முஸ்லீம் கேட்குறாங்க. ஒருத்தரும் இல்லை, ஒரு லைப்ரரி இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இல்லை, ஒரு பேங்க் சொசைட்டி. நாங்கள் உள்ளதே போய் சும்மா சல்லியாக சம்பாதிக்கவும் வீடு கட்டுறவும் இல்லாமல் அதான் எங்களுக்கு யாரும் வெளியே யூனிவர்சிட்டி எத்தனை யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அமெரிக்கா யூனிவர்சிட்டி பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டிலாம் வராங்க. வந்தால் நாங்கள் டக்குன்னு இருக்கணும் மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறோம். எங்கே இருக்கேன் லைப்ரரி இல்லையே. இதுதான் எங்கள்கிட்ட மெயின் ப்ராப்ளம். அதான் நான் சொன்னேன், மீடியாவில் நாங்கள் எங்கள்கிட்ட உரிமைகளை எங்களுக்கு செய்கிற அநியாயங்களை தட்டி கேட்கல. நான் சரியா நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர்களுடைய அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் சார்ந்தவர்களுக்கான ஆவணங்களை சரியான முறையில் தயாரிக்கவில்லை, அதனை ஒன்று சேர்ந்து எடுப்பதற்கான இடங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றார். பொதுவாகவே இணைய சமூகங்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இது சம்பந்தமாகவும் பேச வேண்டிய தேவைப்பாடு, உரையாடப்பட வேண்டிய தேவைப்பாடு காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அதே நேரம் ஜஹ்ரான் சம்பந்தமாகத்தான் நான் நினைக்கிறேன், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மிகப்பெரிய பேசு பொருளாக இருப்பது ஜஹ்ரான் என்பவர். ஜஹ்ரான் தான் தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக இருந்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியிருந்தார். அவருக்கு 2014ஆம் ஆண்டு முதல் அரசாங்கத்தினால் ஒரு தொகை பணம் வழங்கப்பட்டதாகவும், அதே நேரம் அவர் தொடர்ந்தும் பணம் பெற்றுக்கொண்டதாகவும் சில தகவல்கள் சில அரசியல்வாதிகளுடைய வாய்களினாலேயே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது அண்மைய நாட்களில். இந்த விடயம் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்படி ஒருவர் அவர் தாக்குதலை நடாத்தி சில மணி நேரங்களில் ISIS என்கின்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்பு உரிமை கோருகிறது. அதற்கு பின்னர் அவர்களுடைய இயக்கம் சார்ந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட விசாரணைகளை செய்கிறது. அவர் சார்ந்தவர்களை கைது செய்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவருடைய மனைவியை கைது செய்கிறது. எக்கச்சக்கமான அவரோடு தொடர்புபட்ட முஸ்லீம்களை கைது செய்கின்றது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை பார்க்கும்போது இவர்களுக்கு மாதாந்தம் அரசாங்கம் பணம் கொடுத்தது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படியாக இருந்தால் இந்த 2 விடயங்களும் முரண்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அரசு பணம் வழங்கியிருக்கின்றது, அதே நேரம் இதே அரசியல் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கின்றது. இங்கே ஒரு முரண்பட்ட நிலை காணப்படுகின்றது. இது பற்றி உங்களுடைய அவதானம்? இங்கே தான் கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குது. இங்கே தான் ஆக முக்கியமான ப்ராப்ளம். அரசாங்கம் இதைத்தான் மறைக்க பார்க்குது. ஏனெண்டா இப்போ 2014 இருந்து இந்த ஜஹ்ரானுக்கு 32 பேருக்கு மாதம் சல்லி கொடுத்துருக்கார்
டிஃபென்ஸ் ராஜபக்ச டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆள் ஏன் கொடுத்தாங்க கொஸ்டினில் ஏன் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தேர்வு இருக்குது அவங்களுக்கு குரூம் பண்ணிட்டு வந்தாங்க குரூம் பண்ணி கொண்டு வந்தாங்க என்னத்தை குரூம் பண்ணி கொண்டு வந்தாங்க ஏதோ ஒரு தேவைக்கு இப்போ அதுதான் கேள்வியாக வருது என்னென்னா அவர்கள் தான் இது செய்தார்களோ அவர்களை பாவிச்சு அவர்களை வளர்த்து உருவாக்கி ஒரு ஸ்கேப் கோட்டாக பாவிச்சாங்களோ பின்னால் இருக்கிற சக்தி அதுதான் கார்டினல் சொல்கிறார் அடிக்கடி சொல்கிறார் இந்த இவங்கெல்லாம் மிஸ்கைடட் யூத்ஸ் வழி தவறிய இளைஞர்கள் இவர்களை பாவிச்சு பின்னால் சர்வதேச சக்தி உண்டு இந்த மாதிரி என்னென்றா தான் இந்த சர்ச் பாம்பிங் ஹோட்டல் பாம்பிங் எல்லாம் செஞ்சிருக்கு அவரும் கேட்குறாருன்னா ஏன் இந்த சர்வதேச சக்தியில் நீங்கள் விசாரித்து எங்களுக்கு யாருன்னு சொல்லாமல் இருக்கிறீங்க இதைத்தான் அவர் திருப்பி அரசாங்கம் கேட்குறாரு அவர் சொல்கிற என்னென்னா அதை பேசுகிறத விட்டு போட்டு அரசாங்கம் என்ன செய்யுது அந்த கமிட்டி இந்த கமிட்டி முஸ்லீம் ரிசைட் பண்ணி இந்த ஆத்திரோலியை தேவையை பிடிச்சி கொண்டு இந்த மாதிரி ரிஷால் பதுன்னு ரெஜிஸ்டர் பண்ண அல்லாட்டி ஆசாத் சாலி மற்ற ஏதாவது ஹஸ்புல்லா இவங்க 3 பேரும் ரிசைன் பண்ணாட்டி நான் ஒன்று செத்து போகணுமா இந்த மாதிரி கோஷங்கள் உண்டாக்கி மக்களில் திசை திருப்பி கொண்டு இருக்கிறாங்க இதுதான் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு கேட்குறாரு என்னென்னா கார்டினல் ரஞ்சித் டெல் அஸ் வாட் இஸ் த இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் இட் சர்வதேச அதே நேரம் எங்களுக்கு விளங்குது நான் இந்த சதுரான பற்றியோ இந்த என்டிஜி பற்றி கேள்விப்பட்டதே இந்த பொம்மைக்கு பிறகு தான் எனக்கு கூட தெரியாது வஹாபிசம் எங்களுக்கு தெரியும் அது யூதர்களால் பிரிட்டிஷ் நாங்கள் ஆண்டதால் முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு சவுதீஸ் உருவாக்கி சவுதீஸு கூட வளர்த்த வஹாபிசம் அது அவங்களுக்கு அது சூட்டட் இப்போ இந்த அல்காய்தாவை உண்டாக்குற நேரம் அமெரிக்கன் செலக்ட் பண்ணி எடுத்ததும் வஹாபிசம் தான் ஏன்னா அது வஹாபிசம் அமெரிக்காவுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு பிரிட்டனுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு இஸ்ரேலுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு ஃப்ரான்ஸுக்கு சூட்டபிள் அதுன்னு சவுதிக்கும் சூட்டபிள் அங்கே தான் மணி பேக்கர் சல்லி அப்போ அவங்க இதெல்லாம் பற்றி நான் அது தகுதி இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் வஹாபிசம் ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பிரிவுகள் மட்டும் இந்த மாதிரி பயங்கரவாத வேலைகள் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த வஹாபிசம் இந்த தௌஹீதாக்கெல்லாம் இந்த மாதிரி பயங்கர வேலையில் ஈடுபட்ட மாதிரி எனக்கு எங்கேயும் ஹிஸ்ட்ரி இல்லை எந்த ஹிஸ்ட்ரியும் தெரியல இது அதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டி ஏன் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க ஏன் வளர்த்தாங்க அது பழைய அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்தில் ஒன்றுக்கு பின்னால் எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் வருது ஏசிஜியும் சொல்லியிருக்காங்க டேஞ்சரஸ் ஆக்கு இதான் ஆக்கு அப்படி இருந்து ஏன் இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் செய்யலை அவங்க டேஞ்சர்ஸ் உண்டு மற்ற இந்த இடத்துல இந்த ஆட்கள் தான் பொம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சிது அப்போ ஸ்டெப்ஸ் எடுக்கல இதனால தான் பெரிய குழப்பமாக இருக்க மக்களுக்கு அதே நேரம் இந்த மீடியாவில் திட்டமிட்டு அதை பற்றி பேசுகிறதே இல்லை முஸ்லீம்கள் தான் போகிறார்கள் இஸ்லாம் சர்வதேச இஸ்லாம் உலகத்தில் காட்டு முராணிகளை மனுஷனாக்கி அவங்கள திங்கர்ஸ் ஆக்கி எஜுகேஷன்ஸ் ஆக்கி உலகத்துக்கு நாகரிகத்தை என்ன மேற்கத்திய நாகம்னு பேசுகிறேன் மேற்கத்திய நாகரிகம் இந்த மாதிரி பிரின்ஸ் சார்ல்ஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேசணும்னு சொன்னார் இஸ்லாம் இல்லாட்டி மேற்கத்திய நாகரிகமே இல்லைண்டு இதெல்லாம் ஏன் நம்ம உலகத்தையே மாற்றமச்ச சாம்ராஜ்யம் உண்டாக்கின இஸ்லாமிய நாகரிகம் அப்போ ஏன் இவ்வளோ டீமனைஸ் பண்ணும் இவ்வளோ பயங்கரமாக இஸ்லாத்தை ஏன் இணைக்கணும் மாதிரி இதெல்லாம் திட்டமிட்டு அநியாயம் இதே மாதிரி ஆனால் அதே நேரம் எங்களோட ஆட்களுக்கு அப்படி யோசிக்கிறோம் இல்லை டைமும் இல்லை இந்த மாதிரி எங்களோட சொசைட்டி இருக்குது நிச்சயமாக ஒரு நீண்ட உரையாடலுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது வெறுமனே இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற சமூகம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கதையாடல்கள் முன்னிறுத்தப்படுகின்றன ஆனால் அவற்றை தாண்டிய பல்வேறுபட்ட நகர்வுகள் இருக்கின்றன நாங்கள் சிந்திக்காத பக்கங்கள் இருக்கின்றன வாசிக்காத பக்கங்கள் இருக்கின்றன தேடாத பக்கங்கள் இருக்கின்றன சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீஃப் ஃபாரூக் அவர்களை பொறுத்தவரையில் நீண்ட அனுபவம் கொண்டவராக இருக்கின்றார் சர்வதேச அரசியல் சம்பந்தமாக ஒரு அனுபவம் கொண்ட ஒருவராகவும் அது சார்ந்த ஆய்வுகளில் பல தசாப்த காலங்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் அவர் முன்னிறுத்துகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே பொருத்தமான ஆவணங்களுடனான ஆதாரங்களாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில்
முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், ஏனைய சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும், அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். எனவே இந்த சிந்தனையை ஒரு மாறுபட்ட தளத்துக்கு கொண்டு செல்வதற்கான அல்லது சர்வதேச அரசியல் சார்ந்து அதே நேரம் இந்த பின்னகர்வு நுண்ணரசியல்கள் சார்ந்து ஒரு சிந்தனை மாற்றம் உங்களுக்குள்ளே வர வேண்டும், அது சார்ந்த தேடல்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியோடு இன்னும் பல விடயங்களை பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து 2 மாதங்கள் கடந்திருக்கின்றன. இதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவர்கள் சார்ந்து அவர்கள் விட்ட பிழைகள், அதே நேரம் அவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் என பல்வேறுபட்ட கோணங்களில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீஃப் ஃபாரூக் அவர்கள் தான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தீர்கள் சில சர்வதேச நாடுகள் மீது. இந்த சர்வதேச நாடுகளின் பின்புலத்தில் தான் இந்த சம்பவமே அரங்கேறியது. இந்த ஜஹ்ரான் போன்றவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது கூட அவர்களின் பின்னகர்த்தல்களின் அடிப்படையில் என்று. அப்படியாக இருந்தால் நீங்கள் சொல்கின்ற இந்த சர்வதேச நாடுகள் இந்த நாடுகள் யாருடன் இலங்கையில் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள்? எந்த குழுவோடு அப்படியாக இருந்தால் இந்த சர்வதேச நாடுகள் தொடர்பு வைத்து இதனை இயக்குவதற்கு இலங்கையில் பயன்படுத்தப்பட்டவர்கள் யார்? அது உண்மையிலே குறிப்பிட்டதாக எனக்கு ஆட்கள் சொல்கிறதுக்கு இயலாது. என்னென்னா இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரின்னு நாங்கள் சொல்கிறோம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யாருன்னு சொல்லியலாது எனக்கு. அது இந்த அரசாங்கத்தில் இந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கைப்பற்றப்படவில்லை, அரெஸ்ட் பண்ணப்படவில்லை, நிப்பாட்டல். அது யார் நிப்பாட்டல் எங்களுக்கு சொல்லலாது. அதனால் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் இது பொறுப்பேற்கணும். கடந்த அரசாங்கம் தான் இந்த கூட்டத்தை பால் ஊட்டி தேன் கொடுத்து தீன் கொடுத்து வளர்த்தது. இந்த அரசாங்கத்தில் தான் இது நடந்திருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் ஏன் நடக்க விட்டாங்கன்னு பார்க்கணும். நாங்கள் அது அரெஸ்ட் தெரிஞ்சு மெயின் அரெஸ்ட் பண்ணல. அதனால் அது யார் தனிப்பட்ட ஒரு மனிதரை சொல்லல. அதனால அரசாங்கத்தை தான் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்தும் கடந்த அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றீர்கள், இந்த அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள். அப்படியாக இருந்தால் கடந்த அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்தின் மீது சில தாக்கங்களை மேற்கொண்டார்கள், அவர்கள் செய்தது பிழை, அவர்களுடைய செயற்பாடுகள் அநியாயம் நடந்துவிட்டது என்று இதே முஸ்லிம் சமூகம் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்றுதான் மைத்ரி ரணில் அரசாங்கத்தை இதே முஸ்லிம் சமூகம் தான் வாக்களித்தும் கொண்டு வந்தார்கள். அப்படியாக இருந்தால் எப்படி மீண்டும் இந்த அவர்களே வாக்களித்து கொண்டு வந்த அரசாங்கத்தை மீண்டும் இவர்கள் தான் எங்களுடைய உரிமைகளை பாதிக்கின்றார்கள், இவர்கள் தான் எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பாதிக்கின்றார்கள் என்று இவர்கள் கருத்துக்களை முன்வைப்பார்களாக இருந்தால், அப்படியாக இருந்தால் என்ன நிலை? தொடர்ந்தும் அவர் சரியில்லை என்றால் இவரை கொண்டு வருவது, இவரை சரியில்லை என்றால் அவரை கொண்டு வருவது. அப்படி என்றால் இது சமூகம் விட்ட தவறு அரசியல் ரீதியாக. கடந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு தொடர்ந்து செய்த அநியாயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல்லாம் உடைச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பண்டியை வெட்டி மையங்கனில் பள்ளியில் வந்து போட்டாங்க. பண்டிகை இறைச்சி. அது அரசாங்கத்தால் செய்யப்பட்ட விடயங்களில் பொதுமக்களால் நிகழ்த்தப்பட்டவை தானே. அந்த அரசாங்கம் கீழ் நடக்கிற நேரம் அந்த மாதிரி தவறுகள் நடக்க இயலும் அரசாங்கத்தில் சப்போர்ட் இருந்தார். ஒரு சின்ன சமூகம் இருந்தால் டக்குன்னு போலீஸ் அனுப்பி அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டலாம். இது ஏன் தொடர்ந்து போச்சு? அது தொடர்ந்து போச்சு. ஃபைனல் எங்கே முடிஞ்சது? அடுத்துக்கமாக பேரோட தர்காட்டம் இதுதான் நடந்துச்சு. அந்த நேரம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அந்த வெளியாட்கள் வந்து தான் செஞ்சுருக்காங்க. எங்கே வெளியாட்கள்? எங்கள் வானத்துலேருந்து கீழே விழுந்தாங்களே, இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த வெளியாட்கள்லாம் சிஐடிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி யார்கிட்ட கண்டுபிடிக்கிறதா? அதே தான் இந்த அரசாங்கத்தை அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் 95% முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த மாதிரி ஒரே ஒன் வாய்ஸில் மைத்திரிபால சிறிசேன சொன்னார், நான் வருவன், சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவன், கரப்ஷன் இல்லாமக்குவன், அது சேவை நீசன் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணார். சமுதாயத்துக்கு கம்யூனிட்டிஸ்க்கு மேலே எத்தியில் ஒற்றுமை கொண்டு எல்லாம் சொன்னார். அப்போ நாங்கள் எல்லாரும் நம்பி ஓட் போட்டோங்கல்ல. நானும் ஓட் போட்டேன் இந்த மாதிரி மைத்திரிபால சிறிசேனைக்கு தான் பிரசிடென்ட் எலெக்ஷனில். அப்போ எல்லாரும் போட்டோம். அவர் வந்து என்ன செஞ்சார்? ப்ராமிஸ் பண்ண ஒண்டியாகவும் செஞ்சாரா? சொன்னார், பழைய அரசாங்கத்தில் தலைவர் எல்லாரும் நாங்கள் கொண்டு வருவோம் நீதிக்கு. அங்கே கலவர தாக்கல்லாம் கொண்டு வந்து சல்லியெல்லாம் திருப்பி கொண்டு வருவோம் நாட்டுக்கு. அப்போ இந்த இது இல்லை சார்,
தாஜுதீனை பாருங்க, அவரோட மர்டர் கேஸில் லசந்தாவை பாருங்க, எக்னியல்களை பாருங்க. இந்த 3 பேர் மரணத்துக்கான ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல. இதே மாதிரி தான் நெல்ல. அதே நேரம் முஸ்லீம்கள் எல்லாரும் மிச்சம் எதிர்பார்த்தாங்க, இந்த அரசாங்கம் கீழே நாங்கள் அமைதியாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், எங்களோட வீடுகள் சேஃபாக இருக்கும், புல்லர் சேஃபாக எல்லாம் என்ன நடந்தது? சரி, இந்த அரசாங்கத்திலும் இந்த நிலை அப்படியாக இருந்தால் மீண்டும் அடுத்த ஒரு தேர்தல் வரும்போது முஸ்லீம் சமூகம் என்ன தீர்மானத்தை எடுக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் கடந்த அரசாங்கத்தோடு இந்த அரசாங்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் செய்தது குறைவு, இந்த அரசாங்கம் செய்தது கூடுதல் என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதா அல்லது இவர்களுடைய அரசியல் நிலைமை என்ன மாதிரியாக போகும்? இது முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, சிங்களர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சிங்கள சமுதாயம் என்றால் நீ முஸ்லிம்களுக்கு இவ்வளோ அட்டகாசம் அநியாயம் செய்கிறதெல்லாம் கொதிச்சு கொண்டிருக்கான் சிங்கள மக்கள். சிங்கள நல்ல மனிதர்கள் சிங்கள பயன்லா சிங்கள வாழலாம், அமைதியாக வாழலாம். அரசியல்வாதிகள் தான் மெயின் ப்ராப்ளம். ஆரம்பத்தில் சொன்ன அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்காரர்களும் குறிப்பிட்ட ஆமதுமாரும் குறிப்பிட்ட இன்டெலெக்சுவல்ஸ் மாறும் இவங்க தான் இந்த கூட்டமாக சேர்ந்து இந்த திட்டம் போட்டு நாணயங்கள் சரி முதலாவது நாங்கள் தமிழ் இல்லாமாக்கும் அவற்றால் முஸ்லீம்ஸ்லாம் இதான் இந்த நாடு முன்னேற வேணுமுண்டா பதர் ஒரு சிங்கள சமுதாயத்தின் ஒரு தலைவர் வர வேணும், இந்த நாட்டுக்காக யோசிக்கிறவர். இந்த தவறு தான் நாங்கள் 70 வருஷமாக இந்த சிங்கள சமுதாயம் விட்ட தவறு. என்னென்னா நாங்கள் சிங்களத்தான் 1970 மிஸ்ஸி பண்டாரநாயக்க அந்த ரிப்பப்ளிகன் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தார். குடியரசு அதுக்கு என்ன சொல்ல அரசியல் திட்டத்தை கொண்டு வந்தார். அதில் என்ன சொன்னார், புத்திசம் வில் பிகம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸ்டேட் ரிலிஜன் அங்கே தான் தொடங்கிச்சு. அப்போ அதே நேரம் இந்த மாதிரி ஃபெடரல் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து டியூஎல்லாம் உண்டாக்கினாங்க. தமிழ் மக்களை யுனைட் பண்ண யார், ஐக்கியப்படுத்தினார் இந்த கான்ஸ்டியூஷன். அதே நேரம் ஜாவதனம் வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் ஜாவதனம் வந்து 1977 டெமோக்ராட்டிக் என்ன இந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தார். ட்ரக்கோனியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த ஹோல் வேர்ல்டு இந்த மாதிரி அவர் ஒருக்கா சொன்னார், எனக்கு ஒரு ஆம்பளையை பொம்பளையாக கேளாது, பொம்பளையை ஆம்பளையாக கேளாது, இதை விட நான் எல்லாமே சேர்ந்த கான்ஸ்டியூஷன். ஆனால் கொஞ்சமாக யோசிக்கணும், இந்த கான்ஸ்டியூஷன் அவர் செத்தத்துக்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் வாழணும், இந்த நாடு இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு தனி மனிதனால் கண்ட்ரோல் பண்ணியாலும் இப்போ விலங்கு தான் ஒரு தனி மனிதன் கையில் பவர் வந்து என்ன நடக்குது. இப்போ அந்த மாதிரி தவறுகள் செஞ்சாங்க. இப்போ எங்களுக்கு தேவையான தெரியுமா, ஒரு சிங்கள லீடர் இந்த நாட்டுக்கு வேணும், இந்த நாட்டை பற்றி யோசிக்கிறார். இந்த நாடு சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மெலேஸ் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு நாட்டு ஸ்ரீலங்கன்னு சொல்லக்கூடிய. இந்தியாவில் போயிட்டு பாருங்கள், எங்கே போயிட்டு பார்த்தாலும் முதல்ல இந்தியான் விச் கண்ட்ரி கம்பரம்னு கேட்டால் அவன் சொல்ல முதலாவது இந்தியான்னு தான். ரெண்டாவது விச் பார்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் தமிழ்நாடுன்னுவான், பொம்பேன்னுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் முதலாவது இந்தியன், ரெண்டாவது தான் தமிழன், மகாராஷ்டிரன், குஜராத் இதெல்லாம். அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரை இந்த சிங்கள சமுதாயம் உண்டாக்கினா இந்த நாடு திரும்பவும் கட்டி எழுப்பலாம். அப்படி இல்லாட்டி இந்த நாடு குட்டி சோறு ஆகிறதுல சாத்திரக்காரன் தேர்தல் எங்களோட கண்முனுக்கே தெரியுது. நிச்சயமாக நீங்கள் அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கின்ற அதே நேரம் இப்பொழுது அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்குது. நீதித்துறை சார்ந்து சில விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும், சில சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் சில நேரங்களில் பிக்குகள் தாங்கள் செய்கின்ற சில விடயங்களால் அந்த தீர்மானங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு உள்ளாகின்றது. உதாரணமாக எடுப்பமாக இருந்தால் அமைச்சராக இருந்த ரிஷாட் பதியுத்தீன், அதே நேரம் அசாத் சாலி, ஹிஸ்புல்லா போன்றவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தேரர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அரசாங்கமோ அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு முடிவை எடுத்து அவர்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். முஸ்லீம் அமைச்சர்கள் அனைவருமே ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாக்கியது. அதே நேரம் இப்படியாக வரலாறு நெடுக்கிலும் நாங்கள் பண்டாரநாயக்க காலப்பகுதியிலிருந்து பார்ப்போமாக இருந்தால் அந்த காலப்பகுதியிலும் கூட சிங்கள தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் வரும் போதும் பிக்குகள் தலையிடார்கள். இப்படி நெடுங்காலமாக இந்த விடயம் இடம்பெற்று வருகின்றது. நாங்கள் அது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம் இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர்.
மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் குறிப்பாக ஒரு முக்கியமான தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இதற்கு பின்புலமாக இருந்த சர்வதேச நகர்வுகள் சம்பந்தமாகவும் உள்ளூர் விவகாரங்கள் சம்பந்தமாகவும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த தேரர்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னர் பேசியிருந்தோம். அரசாங்கம் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளுகின்ற ஒரு அணியினராக பிக்குகள் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய சம்பவங்களை வரலாறு நெடுக்கிறோம். நாங்கள் அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம், அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் சில சம்பவங்கள் இடம்பெற்றன. அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது அவர்களுடைய உண்ணாவிரதங்கள் காரணமாக அரசாங்கம் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகின்றது. இந்த சூழ்நிலை இந்த நாட்டுக்கு எப்படியான சாதக பாதக விளைவுகளை இனிவரும் நாட்களில் ஏற்படுத்தும்? ஒரு 20-25 வருஷம் முந்தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அந்த டைமில் நான் இன்டர்வியூ பண்ணேன் அவர். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்தியா இவ்வளோ கரப்ஷன் இருக்குது, கரப்ஷனிலே இந்தியா நம்பர் 1 இந்த வேர்ல்டு, அப்போ எப்படி இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைச்சு நிற்குதுன்னு என்ன தெரியுமா சொன்னார்? ஜஸ்டிஸ் இஸ் தேர் இஸ் ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லோ, இன்னும் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். இது அங்கே இல்லாமல் போய் என்னையை பொறுத்தவரை பாருங்கள், அவசரகால சட்டம் நடக்கிற நேரம் இந்த பிக்கு இந்த மாதிரி கண்டியில் அந்த மாதிரி உண்ணாவிரதம் செய்கிற நேரம் அது தவறாது, சட்டத்துக்கு விரோதமானது. அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? இதுக்கு உள்ளே போட்டிருக்கணும் அவர். அது சேமானது. நாங்கள் மறந்துடக்கூடாது. 95% புக்குகள் நல்ல பிக்குகள். இந்த அரசாங்கத்தால் மைத்திரிபால சிறிசேன 5 நாளோ 6வது நாள் சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே புர்கான்னு முகமூடுறதை நிப்பாட்டினார். அதே நேரம் 3 ஆமதுருமார் முன்னுக்கு வந்து டெலிவிஷனில் சொன்னாங்க, தயவு செய்து இந்த தீர்மானம் எடுக்க முந்தி முஸ்லிம் மக்களை கலந்து ஆலோசனை செய்யுங்க. அது தெரியுதான். 3 ஆமதுருமார் ஆயிருமே, 3 பிக்குமார் இந்த டெலிவிஷனில் வந்தாங்க, சொன்னாங்க தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் மார்க்கம் சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு முந்தி அவங்களோட கலந்து செய்வோம் உண்டு. ஆனால் இந்த அரசாங்கத்தை என்னென்னா இவங்க உண்டாக்கி கொள்வது. இப்போ ஞானசாராவை அவருக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி அவர் எவ்வளோ முஸ்லீம்களோட விரோதமானாங்க, அவரோட ரோல் என்னென்னு தெரியும் அவர் செஞ்சு. அப்போ அவருக்கு ஏன் அரசு ஜனாதிபதி அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு அவரை கண்டு 10-15 நிமிஷம் பேச்சு கொண்டு வந்து அது 2 நாளைக்கு பிறகு 1 டேக்கு பிறகு 2 டேஸுக்கு பிறகு அவரை விடுதலை செஞ்சு அதுக்கப்புறம் அவர் அவரை கூப்பிட்டு டீ கொடுத்து என்ன நடக்குது? அப்போ இதை முஸ்லிம்ஸ் பார்த்துக்க மாட்டோம், முழு உலகம் நீதித்துறையை கேள்விக்குட்படுத்தியதற்காகத்தான் அவருக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியதற்காக கமிஷன் அது அவங்களாம் ஃபைல் கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம். அப்போ அதனால் இந்த மாதிரி புத்த பிக்குகளை குறை சொல்லவான இந்த அரசாங்கம் அவங்கள பாவிச்சு நடிக்கிற கூத்து தான் இது. இப்போ ஏன் இது மாதிரி அவங்க இவர் ஏன் வெளியே போடணும் இந்த டைமில்? இப்போ எவ்வளோ பயங்கரமான டைம். இந்த 2.5 மாதம் முஸ்லீம்கள் படுற கஷ்டம் இந்த 1000 வருஷமாக கஷ்டப்படல. 1000 வருஷம் கஷ்டப்பட அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. வியாபாரத்தில் கஷ்டமாக இருக்குது, வெளியே ஸ்கூலுக்கு போக கஷ்டமாக இருக்குது, ஸ்கூலில் போய் பிள்ளை அட்மிட் பண்ண இல்லாமல் இருக்குது. எங்கே போனாலும் முஸ்லீம்ன்ற கஷ்டமாக இது. நாங்கள் இந்த கஷ்டப்பட வேண்டுமா? இது யார் காரணம்? நாங்கள் கஷ்டமா? நிச்சயமாக நீங்கள் தொடரான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் சர்வதேச பின்புலம் இருந்தது, கடந்த அரசாங்கத்தின் தாக்கம் இருந்தது, இந்த அரசாங்கத்தின் தாக்கம் இருந்தது. இவர்கள் என்று பலரையும் நோக்கி கைநீட்டல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் ஒரு பர்ஃபெக்டான சமூகமாக மாத்திரம்தான இலங்கை முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு, அவர்களுக்குள்ளே இந்த பிழைகளை நீங்கள் காணவில்லையா? அவர்களுக்குள்ள இந்த பிள்ளைகளை கண்டு 13 வருஷமான எழுதி கொண்டே வரேன். ஆனால் உண்டு அவங்களோட காதலையும் படலை, கேட்கல, கண்ணிலையும் படலை. 13 வருஷமாக இந்த 13 வருஷம் முந்தி நான் ஒரு 10 இயர்ஸாக எழுதுகிற இந்த முகமூடிய பார்த்து இது தேவையில்லை என்ற எத்தனையோ உலமாக்கன்னு சொன்னாங்க. குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸும் இல்லை. அது என்ன சிங்களாக்க சொல்கிறாங்க, மேய்க்க ஓனனே இதனால் இன்றைக்கி பிரிஞ்சு போகிறீங்களாண்டு அதையும் சொல்லணும். நாங்கள் எத்தனை பேர் வீட்டுக்கும் சிங்களாக்க சொன்னாங்க, அது படலை. அந்த மதரசாக்களை பாருங்கள், அதை அவங்க செய்யணுமா?
அது எங்களுக்காக திருத்திக்குள்ளே இருந்தானே திருத்தி நல்லா இந்த மாதிரி நல்ல சிலபஸை போட்டு நல்லா பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸும் ரெண்டையும் சொல்லிக் கொடுத்து அதே நேரம் உலகத்தில் கம்ப்யூட்டரோ இங்கே மற்ற நாலேஜையும் கொடுத்து இன்றளவிலும் கூட இலங்கையில் இருக்கின்ற மதரசாக்கள் இருக்கின்றன. நாளாந்த பத்திரிகை படிக்க விடாத மதரசாக்கள் இருக்கின்றன. நான் வாரேன் அந்த அப்போ அதை செஞ்சு நாங்கள் செய்கிறோம். அது யார் சிங்களுக்கு தடை செஞ்சாங்களோ இல்லை, நாங்கள் செய்யலை. அதை ஜமீயத் உலமா 100% பொறுப்பெடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த MMDA மேரேஜன் முஸ்லீம் மேரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட், இப்போ அது கடந்த 10 வருஷமாக இந்த ஜமீயத் உலமால தான் பிந்தி வாங்கி கொண்டு வந்திருக்கு. அது முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 வருஷம் முந்தி மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் தேவநாயகம் என்ன சொன்னார், Farouk is extremely corrupted place. Why the Muslims can't organize? அது நாங்கள் திருதி செஞ்சுருவேன். அப்போ நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அதில் ஒரு குறைகளெல்லாம் செஞ்சு கொண்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா அது எத்தனை குடும்பம் நல்லா இருந்திருக்கும், எத்தனை டிவோர்ஸ் தவிர்த்திருக்கலாம். அப்போ இதெல்லாம் நாங்கள் செய்ய தவறட்டும். இன்றைக்கும் பாருங்கள், இந்த அரசாங்கத்தோடு இந்த அரசியல்வாதி சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தான் இவ்வளோ அட்டகாசம் எங்களுக்கு செய்யுது. அப்போ இந்த அரசியல்வாதிகள் நாங்கள் என்ன செய்யுது? யாரை குற்றம்? எங்கிட்ட குற்றம், முஸ்லீம் சமுதாயத்திற்கு குற்றம், இந்த அரசியல்வாதிகள் கொண்டு வாருது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3ஆம் தேதி இந்த கண்டியிலேருந்து பிரச்சனை கூட்டிகிட்டே போகிற நேரம் நான் அக்குரனே ஃபோன் பண்ணேன், மடைவிலே ஃபோன் பண்ணேன், திகனிக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாம் எத்தனை மணி 5:30 நோம்பு தவிர்த்து இன்னும் 1 hour 50 நடுங்கி கொண்டு படுவேன். அந்த டைமில் இந்த மாதிரி யார் இந்த ACJ தலைவர் பிரசிடெண்ட்டை உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க. எப்படி இறங்கி மக்களுக்கு பார்க்குறேங்க. ACJ தலைவர் அவர்கள் உட்காந்து நோன்பு திறக்கிறார் யார் பிரசிடெண்ட்டோட. அப்போ எங்களுக்கு மானம் இருக்கி மரியாதை இருக்கின்னு சொல்லணும். 1 word சொன்னார் யார்? கார்டினல் மெல்கம் ராஜ். முஸ்லிம்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால் அவளை தொடக்கூடாது. இல்லாட்டி அந்த சம்பவத்துக்கு பிறகு பிளட் பாத் வந்திருக்கு. அந்த மரியாதையை எங்களோட சமுதாயத்தில் உள்ள ரிலீஜியஸ் லீடர்ஸ் இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி ஆக்கள் கொண்டு வரணும். அதே நாங்கள் திரும்பவும் இந்த மாதிரி எங்களில் இருக்கிறது, நாங்கள் திரும்பவும் இஸ்லாத்துக்கு வரணும். நாங்கள் முஸ்லீம்னு சொல்கிறோம் தான், நாங்கள் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு. எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை. நாங்கள் இஸ்லாமில் ஒரு ஆள் தான். இது எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம். நான் அவ்வளோ இஸ்லாத்தில் பண்டித பற்ற ஆள் இல்லை. ஒரு ஆள் தான், ஒரு குர்ஆன், ஹதீஸ் கிரந்தம், ஒரு ரசூலுல்லாஹ், இப்படி தான் இருக்குது. அப்போ நாங்கள் எத்தனை குரூப் இருக்கோம் இங்கே. அப்போ குரூப் அடிச்சு கொண்டு தெரியுது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தைய பேர் வருது, 2 குரூப் அடித்து கத்தி குத்தி போட்டு வெட்டி சிரிக்காத. அப்போ இதை நாங்கள் இதெல்லாம் செட்டில் பண்ண இல்லை, இதெல்லாம் வளர விட்டோம் நாங்கள். அதே நேரம் சிங்கள மக்களில் நேஷனல் தேசிய பிரச்சனை இருக்குது, அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோமா? இல்லை, ஒன்றிலையும் பார்ட்டிசிபேட். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒதுங்கின்றோம். அதே நேரம் இந்த பாருங்கள், அந்த தனி மனுஷன் கார்டினல் செய்து அந்த நாட்டை காப்பாற்றினார். அது மாதிரி எங்களுக்கு வேணும் தலைவர்கள் எப்படின்னா, அந்த தலைவர் ஒரு வார்த்தையால் சொன்னால் ஒரு முஸ்லீம் சமுதாயம் சாதாரணமாக பார்க்கும்போது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள், மத தலைவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய இயக்கங்கள் சார்ந்த அல்லது இஸ்லாமிய அமைப்புகள் சார்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொது முடிவுக்கு வரும்போது முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், நான் அந்த அமைப்பை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை சார்ந்தவன், நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவன், நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்ற மனோநிலையோடு தான் இலங்கை முஸ்லீம்களுடைய நகர்வுகள் இருக்கின்றன. இந்த மனோநிலைக்கு காரணம் என்ன? ஏன் இந்த சிந்தனை ஏதாவது வேறொரு இடத்திலிருந்து விதைக்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது முஸ்லீம்களுடைய அந்த மென்டாலிட்டி அப்படித்தான் இருக்கிறதா? மென்டாலிட்டியும் ஒரு காரணம்னு சொல்லலாமா? அதே நேரம் இந்த மாதிரி அரசியல் நிலைமை என்னன்னா, நாங்கள் முந்தி இந்த நாட்டில் பெரும்பான்மை 2 கட்சி இருந்துச்சு. ஒன்று ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி, மற்ற UNP. இந்த 2 கட்சியோடும் போகிற நேரம் அவங்க எங்கள்கிட்ட குறிக்க வந்த என்ன கிரீவன்ஸை கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. இந்த முஸ்லீம் காங்கிரஸ் வந்த உடனே புரிய தொடங்கிச்சு. அதுக்கு பிறகுதான் ஹெலோருமை வந்தது. இனவாதி எல்லாம் ஹோன்னு தலை தூக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் வி ஆர் பேயிங் தி ப்ரைஸ். வந்த என்ன நோக்கம் என்னது? இஸ்லாம் ஷரியா ஐக்கியம். இஸ்லாம் வாரத்துக்கு முந்தையே இல்லாமல் போச்சு. ஏன்னா இஸ்லாம் ஷரியாவும் ஆரம்பத்தில் இல்லாமல் போச்சு. அது இன்றைக்கி நாங்கள் யூனிட்டியை பற்றி பேசுகிறோம், ஐக்கியத்தை பற்றி. 7 குரூப்பு பிரிஞ்சிருக்கிறோம் நாங்கள். இது யாருக்கு பிரித்தது? சிங்கள தலைமைத்துவம். நான் பேர் சொல்லல, கூப்பிட்டு ஓகே டேக் திஸ், அவரை மினிஸ்டர் ஆகும், இவரை மினிஸ்டர் ஆகும், போட்டு 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 அவங்களுக்கெல்லாம் பேட்ஸ் கொடுத்தான். பேட்ஸ் கொடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அமைச்சர்கள் பேட்ஸ். இப்போ அவங்களுக்கு தெரியுமா அது பேட்ஸ்?
இவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ நான் தான் சொன்னேனே அவங்களுக்கு தெரியும் இப்படி பேட்ஸை போட்டால் பிடிக்கும். இந்த சமுதாயம் கம்ப்ளீட்டாக மாறும். இப்போ இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு ஒரு கோல்டன் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பாவிச்சு எங்களோட முஸ்லீம் சமுதாயத்தை தலை தூக்க இந்த எங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ள இல்லை எங்களுக்கு பயங்கர சக்தி இருக்குது, இனவாத சக்தி இங்கே இருக்குது, வெளிநாட்டில் பயங்கர சக்தி இங்கே வந்திருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து சிவில் சொசைட்டி கண்ணை திறந்து இந்த மாதிரி வாட் இஸ் அவர் ரோல், நாங்கள் எங்கே போகணும், சிங்கள மக்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், தமிழ் மக்களோடு சேர்ந்து செய்யணும், அப்படி நாங்கள் தீர்மானம் எடுக்கலை. 10 வருஷம் நிச்சயமாக இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து வந்த 2 மாதங்கள் கடந்திருக்கின்றன. 2 மாதங்களுக்கும் அதிகமான காலப்பகுதி இருக்கின்றது. சார்ந்து பல்வேறுபட்ட கதையாளர்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அண்மையில் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்ப பகுதியில் போலீஸ் மாதிபர், அதே நேரம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டார்கள். அதே நேரம் அதற்கு பின்னர் இன்னமும் தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணைகள், இது பல்வேறுபட்ட கருத்துக்கள், ஒவ்வொரு அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை, மதம் சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, பத்திரிகைகளில் இது சார்ந்த செய்திகள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதனை நாங்கள் வெறுமனே செய்திகளாகவும் சம்பவங்களாகவும் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை மாத்திரம் வைத்து பார்த்துவிட முடியாது. அவற்றை தாண்டிய எங்களுடைய அகப்பார்வை ஒரு புறப்பார்வையாக மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த கோணத்தில் நின்று பார்க்கின்ற ஒருவரைத்தான் நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருந்தோம். அவர் முன்வைத்த விமர்சனங்கள் சார்ந்த நிறைய விடயங்களை முன்வைத்தார்கள். அது சில நேரங்களில் சிலருக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போது எரிச்சலாக கூட இருக்கலாம். ஆனால் அவற்றில் யதார்த்தங்கள் நிறைய இருக்கின்றன. இவை சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் தான் தோன்றித்தனமாகவோ அல்லது அவருடைய வார்த்தைகளாக சொல்வது மிக குறைவு. அவருடைய ஆய்வுகளாக இருக்கட்டும், அவருடைய கட்டுரைகளாக இருக்கட்டும், இவற்றை வாசித்து பார்க்கும்போது நமக்கு புரியும். அவர் எல்லாவற்றையும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நின்று தான் பேசியிருக்கின்றார். ஆகவே மக்களாகிய நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய காலமாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவிலும் அதனை தான் சொல்கின்றோம். அரசியல் சார்ந்த விடயமாக இருக்கட்டும், சிவில் சமூக விவகாரங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த விவகாரம் சம்பந்தமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியதுதான் தேவையாக இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் வெறும் சம்பவங்களாக மாத்திரம் பார்த்து விடார்கள். அவற்றுக்கு பின்னால் இருக்கின்ற நுண்ணரசியல் சம்பந்தமாகவும் ஆழமாக தேடுங்கள், வாசியுங்கள், சிந்தியுங்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஊடகவியலாளர்கள். இதளவில் மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அடுத்த வாரமும் கூட இன்னும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரேன் மின்மோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.